ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், போன கிளாஸில் வந்துட்டு நம்ம எப்படி ஸ்லிப் நாட் போடுறது, அப்புறம் எப்படி இந்த ஹூக்கில் வந்துட்டு இந்த மாதிரி செயின்ஸ் போடுறது அப்படிங்கிறது வந்து நல்லா கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கிளாஸில் வந்துட்டு இந்த ஸ்டிச்சஸை அப்படியே எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போது என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பாருங்கள். இதே போல் நீங்கள் இப்போ 20 ஹூக்கில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து 30 வச்சுருக்கேங்க. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் வேணுமோ அவ்வளோ செயின்ஸ் வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கவுண்டபுளாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கவுண்டபிள்னால் நம்ம வந்து அடுத்தது கவுண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கணும். இந்த கவுண்டிங் வந்து ரொம்ப முக்கியங்க. நான் குரோஷேல என்ன சொன்னோம் அதே தான் இதுலேயும் சொல்கிறேன். ஏன்னா குரோஷேல கூட நம்ம மிஸ் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு செயின் மிஸ் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம், இன்க்ரீஸ் ஆனாலும் கண்டுபிடிச்சிடலாம், டிக்ரீஸ் ஆனாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதில் வந்து அப்படி பண்ணவே முடியாது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் கவுண்ட் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு கம்மியான செயின்ஸாக போடுங்க, அதிகமாக போட வேண்டாம், கம்மியாக போட்டுக்கோங்க. பாருங்கள், நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு வந்து இந்த ஹூக் இது விட்டு த்ரெட்ஸ் வெளியே வந்துடும். ஆரம்பத்தில் அதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்கும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க இப்படி எல்லாத்தையும் இப்படி கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கோங்க. இப்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க இப்படி ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்து வச்சு ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதனால் த்ரெட்ஸை இப்படி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ ஃபுல்லாக உங்களுக்கு கலண்டு வராது. பாருங்கள், இப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படி வச்சுட்டோம். இது வந்து அந்த டெயில் நம்ம விட்டோம் இல்லைங்களா, அது நல்லா பாருங்கள். நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க. இந்த நம்மளுக்கு பூவெல்லாம் கட்ட தெரியும் இல்லைங்களா, அந்த பூ கட்டுற தெரிஞ்சுக்கிட்டாவே இது ஈஸி தாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒர்க் பண்ணுறது பேக் லூப், ஃப்ரண்ட் லூப் அப்படின்னு இதில் சொல்லுவோம். பேக் லூப்னா பாருங்கள், இந்த ஸ்டிச்சஸ் தெரியுதுங்களா? பாருங்க, இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுருக்கோங்களா, நல்லா பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு இந்த 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 மாதிரி தெரியுது இல்லைங்களா, இந்த இதுக்குள்ளே இந்த பாருங்கள், இந்த த்ரெட்டுக்குள்ளே, இந்த நாட்டுக்குள்ளேலாம் விடக்கூடாது. இந்த த்ரெட்டோட வளையம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளையத்துக்குள்ளே இப்படி பேக் சைடாக விடணும். பேக் சைடாக விட்டு இந்த 2 த்ரெட்டையும் இழுத்து பிடிச்சிக்கோங்க. பேக் சைடாக விட்டு இங்கே பாருங்கள், இந்த த்ரெட் இப்படி கையில் சுற்றி இருக்கட்டும். அது ஒன்றும் இல்லை. இந்த த்ரெட்டை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அதை விட்டுறலாம், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த த்ரெட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர த்ரெட்டு தான் நம்மளுக்கு முக்கியம், ஓகேங்களா? இப்படி கீழே சைடை விட்டு நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த த்ரெட்டை எடுத்து இங்கே பாருங்கள், கீழேருந்து நல்லா பார்த்துக்கோங்க, கீழேருந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு இப்படி இழுத்துக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? எப்படி எடுக்கிறேன்? இந்த த்ரெட்டு ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. இந்த த்ரெட்டை எடுக்கிறேன். இந்த த்ரெட்டு கீழே இருக்குது. இந்த த்ரெட் எடுக்கிறேன். இந்த த்ரெட் எடுத்து ஒரு சுற்றி இந்த கீழே இருக்கிற ஹூக்கு மேலே இப்படி விட்டு நல்லா பாருங்கள், நல்லா இப்படி இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இப்போ பாருங்கள், இந்த ஹூக்கை இப்படி கையில் தள்ளி இப்படி கொண்டு வரேன். கொண்டு வந்து இந்த இது வழியாக எடுத்துட்டு இந்த ஹூக்கை பாருங்க, இந்த ஸ்டிச்சை அப்படியே இப்படி வெளியே தள்ளிடுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு முடிஞ்சது. ஓகேங்களா? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு முடிஞ்சது. நல்லா பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. இதை கொஞ்சம் அப்படி இழுத்துக்கணும், லூஸாக விட்டுறக்கூடாது, இழுத்துக்கணும். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த த்ரெட்டு நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இதை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். பாருங்கள், இதை இப்படி தள்ளிட்டேன். பாருங்கள், இந்த ஃபஸ்ட் இது இருக்குங்களா, இந்த த்ரெட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது டெய்ல். இது இந்த ஃபஸ்ட் இது இருக்கு இல்லைங்களா, நல்லா பாருங்கள். இந்த ஃபஸ்ட் இது இருக்குங்களா, கொஞ்சம் மேலே தள்ளிட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஹூக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை எடுத்து இப்படி விடணும். விட்டு நல்லா இழுத்துட்டு இதை கையில் இப்படி தள்ளி இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த த்ரெட்டை இப்படி வெளியே எடுத்துடணும். அவ்வளோதாங்க ஸ்டிச்சஸ்ஸு. இந்த ஒன்றை பழகிட்டிங்கன்னா போதும், எல்லா ஸ்டிச்சும் கடன் பழகிடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த இது வழியாக இப்படி நான் பின்னாடி விடுறேன். பின்னாடி விட்டு இந்த நூலை கையில் பிடிச்சிருக்கு இல்லைங்களா, இந்த நூலை இப்படி கொண்டு வந்து இப்படி டைட்டாக இப்படி இழுத்து இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த விரலால் இந்த ஹூக்கு இப்படி தள்ளிகிட்டே வர்றோம். இந்த விரலையும் இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கிறோம், தள்ளிகிட்டே வர்றோம். தள்ளிகிட்டே வந்து பாருங்கள், இப்படி பண்ணுறோம். இப்படி பண்ணிவிட்டு இந்த நூலை இப்படி வெளியே எடுத்துக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இந்த 2 நூலும் வெளியே வராமல் பார்த்துக்கணும். பாருங்கள், தேவையான அளவுக்கு இப்படி தள்ளிக்கலாம். தள்ளிட்டு பாருங்கள், தேவையான அளவுக்கு இப்படி தள்ளி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கேப் வழியாக
கொஞ்சம் இப்படி மேலே வைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு எப்பவுமே டைட்டாக தான் இருக்குது பாருங்கள். இந்த வழியாக இப்படி உள்ள பின்னாடி வழியாக தள்ளிட்டோம். இதை அப்படியே இது வழியாக சுற்றி வர்றோம். வந்துட்டு இந்த இதை இப்படியே கையில் தள்ளுறோம் பாருங்கள். இப்படி வந்துட்டு இதை இந்த ஹூக் வழியாகவே இப்படி வெளியே கொண்டு போயிடுறோம். இப்படி கீழே வழியாக இப்படி இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு சுற்றுறோம். இப்படியே தள்ளுறோம் பாருங்கள். இவ்வளவே தான் பாருங்கள். பின்னாடி வழியாக இப்படி விடுறோம். ஒரு சுற்றுறோம். அப்படியே கொண்டு வர்றோம். இப்போ இழுத்துறோம். ஓகேங்களா? இதை அப்படி கீழே வேணாலும் தள்ளி விட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்க. இப்படியே முன்னாடி கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் எப்போ கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கும் பாருங்கள். இந்த இது வழியாக ஒரே செயின் தான். இப்படி உள்ளே விடுறோம். ஒரு சுற்றுறோம். இதை அப்படியே தள்ளி கொண்டு வர்றோம். கொண்டு வந்து இந்த கம்பிக்கு நடுவில் இது இப்படியே எடுத்துடுறோம். அவ்வளோதாங்க. இப்படி உள்ளே விட்டு இப்படி சுற்றி இதையே இப்படி எடுத்துடுறோம். நல்லா பாருங்கள். இப்படி சுற்றுறேன். இப்படி உள்ளே விட்டுறேன் பாருங்கள். இந்த செக்கு கயிறுக்கு எதுவுமே வெளியே வரக்கூடாது. இப்படியே வந்து இப்படி இழுத்துறேன். ஒரு சுற்றுறேன். இப்படி விடுறேன். அப்படியே எடுத்துட்றேன். ஓகேங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். என் கையவே பாருங்கள். இப்படி இந்த கம்பி வழியாக இப்படி உள்ளே விடுறேன். ஈஸி தாங்க பழகிறதுக்கு பாருங்கள். இது பின்னாடி வழியாக ஒரு சுற்றுறேன். இது எடுக்கிறேன். அப்படியே வந்து இப்படி எடுத்துட்றேன் பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி இப்படி உள்ளே விட்டுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. எந்த த்ரெட்ஸும் உள்ள எக்ஸ் மாதிரி உள்ளே விட்டுறோம். இப்போ இந்த த்ரெட்டை விடுறோம். இந்த த்ரெட்டை வந்து நம்ம வெளியே எடுக்கிறோம். அவ்வளோதாங்க கணக்கு. இந்த த்ரெட்டையும் இந்த த்ரெட்டையும் வெளியே எடுக்கிறோம் பாருங்கள். இப்படியே கொண்டு வந்து இப்படி அப்புறம் அப்படியே இதில் இப்படி தள்ளி போய் அப்படியே அந்த ஒரு இது இப்படி எக்ஸ் மாதிரி உள்ளே விடுறோம். கீழ் வழியாக விடுறோம். இப்படி ஒரு சுற்றுறோம். இதுக்கு நடுவில் தான் இப்படி விடுறோம். அப்படியே இப்படி கொண்டு வர்றோம். இதை அப்படியே தள்ளிடுறோம். சரிங்களா? இது ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். நீங்கள் ஒரு 5 செயின் 6 செயின் மட்டும் வச்சு முதல்ல, இல்லாட்டி ஒரு 2-3 செயின் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா செயின் போடுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியாக வந்துடுங்க. ஆரம்பத்தில் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கும் ரொம்ப ஈஸியாகிடுச்சு பாருங்கள். எனக்கு த்ரெட்டெல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். இப்படி இழுக்கும்போது கீழே இருக்கிற த்ரெட்டையும் சேர்த்து இழுத்துருவோம். அந்த பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் போக போக அப்படியே பழகிடுச்சு பாருங்கள். இப்படி கீழே விடுறோம். இப்படி ஒரு சுற்றுறோம். இப்படி எடுக்கிறோம். இப்போ இது இழுக்கும்போது நம்ம இந்த இடத்துல இந்த விரலை வச்சு இப்படி அமுத்தி பிடிச்சிக்கோங்க. சில டைம் இழுக்கும்போது ஃபுல்லாக எல்லாம் கழண்டுட்டு வந்துடும். சரிங்களா? பாருங்கள். இப்படி இழுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த விரல் வச்சு இது கீழே தெளிக்கிறோம். மறுபடியும் பாருங்கள். இந்த விரல் இந்த விரல் பிடிச்சிக்கிறோம். இப்படியே கீழ் நோக்கி விடுறோம். இது எடுக்கிறோம். அப்படியே ஒரு சுற்றுறோம். இதை அப்படியே இந்த வழியாக விட்டுறோம். அவ்வளோவே தாங்க பாருங்கள். இந்த ஒரே மெத்தடு தாங்க. கம்பியை இந்த வழியாக விடணும். அந்த குரோஷேல எப்படி கற்றுக்கிட்டோம்? இந்த செயின் வழியாக விட்டால் ஒரு ஸ்டிச்சு, இந்த செயின் வழியாக விட்டால் ஒரு ஸ்டிச்சு. அதே மாதிரி தாங்க. இது கம்பியை ஒரு இடத்துல விட்டால் ஒரு மாதிரி தையல், இந்த கம்பியை மேல் நோக்கி விட்டால் ஒரு மாதிரி தையல், மேல் நோக்கி கீழ் நோக்கி 2 சைடு மாற்றி விட்டால் ஒரு மாதிரி தையல். இதே போல் தாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு நல்லா தெரியுறது என்னென்னா, இப்படி சுற்றி இப்படி எடுத்து இது இப்படி தள்ளணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோ மட்டும் போடும்போது நம்மளுக்கு டைட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம செயின்ஸ் டைட்டாக தானே போட்டு வந்திருக்கோம். அதனால் அது டைட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் போடும்போது. அப்புறம் கண்டினியூஸாக அடுத்தெல்லாம் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். கடைசி இது போடும்போது ரொம்ப இதாக கையில் பிடிச்சிக்கணும். இல்லாட்டி டக்குன்னு எல்லாமே உருகி வந்துடும். உருகி வராத மாதிரி பார்த்துக்கணும் பாருங்கள். இந்த ஃப்ரீ டைம்லலாம் நல்லா இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அதுக்கப்புறம் கேப்பு, இது ஸ்வெட்ரு அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாங்க. மெஷர்மெண்ட்டு மட்டும் வச்சுட்டு எவ்வளோ செயின்ஸ் போடுறதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். நான் கையில் டைட்டாக பிடிச்சிட்டே தான் இருக்கேன். நான் வெளியே விடலை பாருங்கள். போட்டாச்சு. லாஸ்ட்டு செயின் வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த த்ரெட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கட் பண்ணி கூட விட்டுடலாம்.
இது வந்து நம்ம டெய்லோட வந்தது தான் பாருங்கள். இப்போ இந்த ஹூக்கில் எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த ஹூக்கில் மாற்றிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு ரோ நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த ஹூக்கில் இருந்த எல்லாத்தையும் இந்த ஹூக்கில் மாற்றிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த ஹூக்கில் இருக்கிறது இந்த ஹூக்கு கொண்டு வர போகிறோம். அவ்வளவே தாங்க. மாற்றி மாற்றி இதே ஒர்க்கு தான் பாருங்கள். இது ஈஸியாக தாங்க இருக்கும். நீங்கள் நான் தள்ளின மாதிரி தள்ளி வைக்காதீங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் தள்ளி வச்சிங்கன்னா ஃபுல்லாக வெளியே கழண்டு வந்துடும் பாருங்கள். இப்போ அடுத்தது இங்கே இருங்க, எந்த வழியாக விட போகிறதில்ல. இந்த த்ரெட்டு சிங்கிள் இப்படி கீழே இந்த வழியாக விடணும். விட்டாச்சு, ஒரு சுற்றியாச்சு. அடுத்த ரவுண்டு அதே தான் பாருங்கள். இது வச்சு அப்படி இழுத்துட்டு வந்தாச்சு. இந்த ஃபஸ்ட்டு இது இந்த த்ரெட்டை மட்டும் கொஞ்சம் பண்ண இழுத்துக்கோங்க பாருங்கள். இதில் ஈஸியாக நுழைஞ்சிரும் பாருங்கள். இந்த நாட்டு இருக்கா, இந்த நாட்டுக்குள்ளே, இந்த நாட்டுக்கு வெளியே போய் எங்கேயும் விடக்கூடாது. கரெக்டாக இந்த நாட்டுக்கு உள்ளே. இது செகண்ட் ரோ பாருங்கள். இப்படி உள்ளே போட்டாச்சு, சுற்றுறேன், இப்படி எடுக்கிறேன், கொண்டு வந்தாச்சு. இந்த வழியாக விட்றேன், இப்படி போடுறேன், எடுக்கிறேன், கொண்டு வந்தாச்சு. அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள் 2-3 லைன் போடும்போது உங்களுக்கே ஆச்சரியமாயிரும் எவ்வளோ ஸ்பீடாக நம்மளுக்கே வருதா அப்படின்னு. அது இது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தள்ளி வச்சுட்டு ஒர்க் பண்ணோம்னா இன்னும் ஈஸியாக இருக்குது பாருங்கள். இவ்வளவே தாங்க. இந்த கீழே வழியாக இப்படி விடுறோம், ஒரு சுற்றுறோம், இப்படி இழுத்துறோம். கீழே வழியாக இப்படி விடுறோம். அந்த ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு இழுக்கிற கஷ்டமாக இருக்கு பாருங்கள். இதை விட்டுறோம். இப்போ இந்த த்ரெட்டை இழுக்காமையே விட்டுருவாங்க பாருங்கள். இப்படி கரெக்டாக அந்த த்ரெட்டை இது பண்ணணும். ஒரு சுற்றிட்டு இப்படி அந்த த்ரெட்டை இப்படி இழுக்கணும் பாருங்கள். பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இவ்வளவே தாங்க. நம்ம இந்த நூலை சுற்றுறது பொறுத்து தாங்க. இந்த நூலை சுற்றணும், இந்த கம்பியை இது பண்ணணும். இதே மாதிரி இதை கடைசி வரைக்கும் போடுங்க பாருங்கள். நான் கடைசி இதே போட்டு வந்துட்டு அதே மாதிரி பேக் விட்டு இப்படி பண்ணி இப்படி எடுத்துறேன். இப்போ நம்ம இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா, நம்ம வெளியே வேலை தான் எந்திரிச்சு போகிறீங்கன்னா நல்லா இப்படி உள்ளே தள்ளி விட்டுருங்க பாருங்கள். இப்படி நல்லா இப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு போங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஏதோ அவசர வேலையாக போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி மேலே வச்சுட்டு போனால் யாராவது இழுத்தா கூட வந்துடும். நீங்கள் இப்படி வச்சுட்டு போனீங்கன்னா இழுத்தாலும் வராது. ஓகேங்களா? இப்படி இழுத்து இப்படி இல்லாட்டி இப்படி ஒரு டை மாதிரி இப்படி போட்டு வச்சுட்டு போயிடுங்க. இப்படி ஒரு டை மாதிரி ஒரு பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? நீங்கள் இந்த 2 இது ஒர்க் பண்ணும்போது இந்த 2 அப்போ இதில் பாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ ஒரு 100 அப்படி போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 40 ஒர்க் பண்ணிவிட்டு நீ 40 ஒர்க் பண்ணணும். எந்திரிச்சு வெளியே போகிறோம். அப்போ வெளியே போகும்போது இந்த வழியாக உருகி வந்துடும் நம்ம வச்சுட்டு போனோம்னா. ஸோ அதனால் ஒரு பேண்டோ ஏதோ ஒன்று இருந்தால் நீங்கள் இந்த 2 இப்படி பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. எப்போவுமே இது சேஃப்டியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு செயின் வந்து உருகி வந்துருச்சுன்னா எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? போக போக அது வந்து அந்த மாதிரி கிளாஸஸில் வந்து உங்களுக்கு அந்த எப்படி இது த்ரெட் வெளியே வந்துருச்சுன்னா அது எப்படி கரெக்ட் பண்ணுறது அது வந்து நான் போக போக சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை வந்து நம்ம ஒர்க்கை வந்து சேஃப்டி பண்ணிக்கோங்க. ஏன்னா அவசரமாக வேலையாக போகிறோம், அவசர வேலையாக எந்திரிக்கிறோன்னா இப்படி கீழே வரைக்கும் இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதே போல் தாங்க செயின். இப்போ நம்ம செயின் இது முடிச்சிட்டோம். அடுத்தது இதே போல் கண்டினியூஸாக நம்ம போட்டு வந்துகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ ரோஸ் வேணுமோ அவ்வளோ ரோஸ் போட்டு வந்துருக்கணும். இப்போ நான் வந்து 30 இது போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 20 செயின்ஸ் போடுங்க. ஓகேங்களா? 20 செயின்ஸ் போட்டுட்டு ரோஸ் அதே மாதிரி ஒரு 20 ரோஸ் ஒர்க் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒர்க் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இழுத்துட்டு வர கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா இப்படி நீங்கள் ஃபுல்லாக எல்லா இதுவும் தள்ள வேண்டாம், கொஞ்சமாக தள்ளிக்கோங்க பாருங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் ஆகும்போது நீங்கள் ஃபுல்லாக தள்ளிக்கலாம். இந்த த்ரெட் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பாருங்கள். ஸ்டார்டிங் இப்படியே தான், ஒரு மாற்றமும் இல்லைங்க. இதே மாதிரி உள்ளே விடுறோம், இப்படி ஒரு சுற்றுறோம் பாருங்கள். இப்படி வெளியே எடுத்துடுறோம். இந்த த்ரெட்டை மட்டும் கொஞ்சம் இழுத்துக்கோங்க. இதுக்குள்ளே இப்படி விடுறோம், இப்படி சுற்றுறோம், இப்படி வெளியே எடுத்துக்கிறோம். கீழே வெளியே இப்படி எக்ஸ் மாதிரி உள்ளே விடுறோம், இப்படி சுற்றுறோம், இது இப்படி தள்ளுறோம், இது வெளியே எடுத்துக்கிறோம். இது விடுறோம், இப்படி ஒரு சுற்றுறோம், இப்படி தள்ளுறோம், இப்படி வெளியே எடுத்துக்கிறோம். கீழே வெளியே இப்படி விடுறோம், இப்படி ஒரு சுற்றுறோம், இப்படி தள்ளுறோம், இப்படி வெளியே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதே தாங்க ஃபுல்லாக. இதே போல் நீங்கள் 20 செயின்ஸ் போட்டிருக்கீங்களா, அதே மாதிரி 20 ரோஸ் பண்ணி முடிங்க. அதுக்கு அடுத்தது எப்படி வந்து இந்த த்ரெட் வழியாக என் நாட் போடுறதுன்னு அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்குங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸஸ் வந்துட்டுருக்கும். நீங்கள் அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் பழகி முடிச்ச பிறகு அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டைம் விட்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பொறுமையாக அப்படி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது இது வந்து பேக் லூப் வழியாக மட்டும் போடுறது. இந்த பேக் லூப் வழியாக மட்டும் போடுற ஸ்டிச்சஸை இப்போ கற்றுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி முடிச்சுட்டு நீங்களும் ஒரு 20 லைன்ஸ் முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எப்படி வந்து பைண்ட் பண்ணலாம், அதாவது எப்படி என் நாட் போட்டு வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.